தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் ஐசு ஐசு ஏட்டி ஐசு ஏட்டி ஐசு எந்திரி. இவன் என்ன கூப்பிட கூப்பிட இப்படி படுத்து கிடக்கா? ஐசு என்னம்மா உனக்கு என்னதான் பிரச்சனை? இந்த வீட்டில் தூங்க கூட முடியல. நீ பொறுமையா அப்புறமா தூங்கு. இப்போ எந்திரிச்சு ரெடி ஆகு. ரெடி ஆகவா? எங்க வெளியே போகிறோமா? எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றுறதுலே இருக்காத. லூசம்மா, நீ தானே ரெடி ஆக சொன்ன. ஏண்டி ரெடி ஆக சொன்னா வெளியே போகிறோன்னு தான் அர்த்தமா? என்ன உன்னை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. என்னது பொண்ணு பார்க்கவா? அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க? கேட்டு யாரை கேட்கணும்னு சொல்ற? என்ன என்ன கேட்கணும்? ஏண்டி உனக்கு எவ்வளோ திமிரு? ஏக்கா என்ன அம்மாவும் அவளும் இப்படி சண்டை ஓட்டுட்டு இருக்கீங்க? ஏட்டி வாட்டி சின்ன பொண்ணு. ஆயிஷா பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்கல்ல, அதான் வந்தோம். ஆமாடி, அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ ரெடி ஆக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏ ஐசு என்னாச்சு உனக்கு? ஏட்டி ஐசு வேணான்னு சொல்றாடி. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவ அந்த பையனத்தான் லவ் பண்றா. ஏ நாலு முடிய வாய வச்சுட்டு சும்மாரு. அந்த இடத்துல பிரச்சனை இழுத்து விட்டு போயிடாத. நான் ஒன்றும் சொல்லிடக்கூடாதே இவளுக்கு. ஏட்டி ஐசு இப்போ என்ன தாண்டி சொல்ற? அதான் சொல்லிட்டேன்ல, அதெல்லாம் முடியாது. ஏட்டி ஐசு நீ கோவத்தை கிடக்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீ 10 நிமிஷத்துல ரெடி ஆகி நீ வர்ற. அம்மா இங்க பாரு ஐசு, பொண்ணு தானே பார்க்க வராங்க, வந்துட்டு போட்டுமே. உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. வா நாலு முடி போலாம். உனக்கு வேற யாரையாவது பிடிச்சிருந்தா கூட இந்த அத்தைகிட்ட சொல்லு. அந்த பையனையே உங்க அப்பாட்ட சொல்லி பேசலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பொண்ணா பார்க்க வரீங்க? பொண்ணு வாங்கடா வாங்க. உங்களை துண்டக்கான துணியக்கான நான் அடிச்சு ஓட விடலை. என் பேர் ஐஸ்வர்யாவே இல்லை. அக்கா என்ன நடந்து போச்சுன்னு இப்ப மூஞ்சி எப்படி வச்சிருக்கீங்க? பாருட்டி சின்ன பொண்ணு எப்படியெல்லாம் பேசுறான்னு. ஏக்கா அவ சின்ன பிள்ளை தானே, பொறுமையா சொன்னா புரிஞ்சுக்க போறா. யாரடி சின்ன பிள்ளை? இவளா சின்ன பிள்ளை? அவளை வாய் பேசுறா. எங்க உங்க வீட்டுக்கார ஆளை காணோம்? அவர் இந்த கடை வரையும் போயிருக்காருடி. விஜயா, நீங்கள் இங்கதான் இருக்கீங்களா? ஆமாண்ணே. என்னாச்சுமா விஜயா? ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? எல்லாம் உங்க பொண்ணாலதான். ஐசுவா, அவ என்ன பண்ணா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே. சரி விஜயா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்ப வந்துருவாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. எதா இருந்தாலும் ஐசு கிட்ட அப்புறமா பேசிக்கலாம். சரிங்க. விஜயாக்கா வாங்க வேலையை பார்க்கலாம். சரிடி சின்ன பொண்ணு. ஏண்டி சின்ன பொண்ணு, ஒருவேளை ஐசுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோ என்னமோ. நான் வேணா போய் ஐசுகிட்ட உனக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்கான்னு கேட்டு வரட்டா? பிச்சு போடுவேன் பிச்சு. நீ வாட்டுக்கு ஏதாவது குழப்பம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சா இருக்கிற 4 முடியும் பிச்சு எரிஞ்சிருவேன். நம்மளை மட்டும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா. என்ன அடி வலிக்குதே. அனு வேற அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னான். எனக்கு வேற ஒர்க் இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. டே கிளம்பிட்டியா? ஐயோ, இவ வேற வந்துட்டாளே. என்ன அப்படி பாக்குற? கிளம்பிட்டியா இல்லையா? அது கிளம்பியாச்சு. ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு பொண்டாட்டி. ப்ளீஸ் நீ மட்டும் போயிட்டு வரியா? நினைச்சேன்டா நீ இதைத்தான் சொல்லுவேன்னு. சரி சரி, நீ ஒர்க் பாரு, நான் போயிட்டு வரேன். என் செல்ல பொண்டாட்டி, ஒர்க் முடிஞ்சோடனே நானே வந்துடுவேன். சரியா? அப்புறமா என்ன அப்புறம்? நீ வர வரைக்கும் நான் என்ன பண்றது? அதான் ஒர்க் இருக்குண்டேல, அதை பாரு. ஒர்க்கு இருக்குதான், ஆனா நான் கேட்டது அது இல்லையே. வேற வேற ஒண்ணு கொடுத்துட்டு போ. வேணும்னா ஒரு அடி கொடுத்துட்டு போட்டுமா? தள்ளி போடா முத. நீ கொடுக்கலைன்னா போ, நான் கொடுக்குறேன். டேய் வேணாண்டா. டேய் போடா, நான் போறேன். அனு, நில்லுடி. ஓகே, நம்ம ஒர்க்கை பார்க்கலாம். பஸ்ஸை வேற காணோம். இவன் வேற ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டான். இங்கே நிற்கிறதுக்கு பேசாம நடந்தே போயிடலாம். ஒரு வழியா வந்தாச்சு. விஜயா, எல்லாமே ரெடி பண்ணிட்டேல? எல்லாம் ரெடியா இருக்குங்க. அம்மா, அனுமா, என் செல்லம் நல்லா இருக்கியாமா? அனுமா, மாப்பிள்ள வரலையா? அது வந்துப்பா. ஆமாடி, மாப்பிள்ள வரலையா? அம்மா அவனுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். ஓ அப்படியா? சரிம்மா சரிம்மா. எங்கம்மா அக்காவை காணோம்? அவ உள்ள ரெடி ஆகிட்டு இருக்காமா. என்ன அனு, மாப்பிள்ளை தம்பி உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? அதெல்லாம் நல்லா பாத்துக்குருவான். உன் மாமியாக்காரி இன்னும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காளோ? ஏட்டி சின்ன பொண்ணு என்ன பேசுற? சமந்தியம்மா அனுவை நல்லா பாத்துக்கிறாங்க.
ம் நானும் கேள்விப்பட்டேன். சரிம்மா, நான் அக்காவை பார்த்துட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. அக்கா. ஐயோ, இது எங்கள் அக்காவா? இவ்வளோ அழகா இருக்கிறது. இவ வேற. இந்த சாரியில் நீ சூப்பராக இருக்க. ஆமாம், என்ன மூஞ்சி எதுக்கு இப்படி உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐசுமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்கம்மா. என் பொண்ணு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கா. அப்படியே என் கண்ணே பற்றும் போல. அனு, நீ வாமா போகலாம். சரிம்மா. அக்கா, உன்னை கட்டிக்க போகிறவரு வந்துட்டாராமா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இவ வேற லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஐயோ சரண், நான் இப்போ என்ன பண்ணட்டும்? சரி சரி, என் மருமகளை வேகமா வர சொல்லுங்க. சரிம்மா. ஐசு. டேய் கிருஷ்ணா, பொண்ணு பாடுறா எவ்வளோ அழகா இருக்கான்னு. செல்லென்ற முத்தம் ஒன்றில் செல்லெல்லாம் நனையும் போது உள்ளுக்குள் அச்சக்கூக்கள். என்ன மாப்பிள்ள, எங்க ஐஸை பிடிச்சிருக்கா? மூஞ்சி முகரையும் பாரு. ஏங்க, எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நமக்கு மட்டும் பிடிச்சா பத்தாதுடி, உன் மயனுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளு. டேய் கிருஷ்ணா, பொண்ணை பிடிச்சிருக்கா? ஆ பிடிச்சிருக்குமா. சரிங்க, என் பையனுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு. மேல ஆக வேண்டியதெல்லாம் பார்ப்போம். கடவுளே, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடணும். எக்கா அதெல்லாம் நல்லா நடக்கும். டேய் கிருஷ்ணா, பொண்ணுகிட்ட ஏதாவது பேசணுமா? ஆமாம்மா. ஏங்க, என்னடி? நம்ம பையன் அந்த பொண்ணுகிட்ட பேசணுமா? வந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு 2 பேரும் சும்மா இருங்க. நீங்க கேட்கலன்னா போங்க. அப்புறம் ஒரு விஷயம், பொண்ணுகிட்ட என் பையன் தனியா பேசணும்னு ஆசைப்படுறான். இதுல என்னங்க இருக்கு? போய் பேசட்டுமே. வாடா வா, உனக்கு இருக்கு. அம்மா. டேய் போடா, அதான் அந்த பொண்ணு போயிட்டால. ஹலோ, பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது இப்போ பேச போறீங்களா இல்லையா? இல்லை நான் போட்டுமா? ஏங்க இப்படி படபடன்னு வெடிக்கிறீங்க? ஹலோ, நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும். சொல்லுங்க. எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல. ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? இப்போ நீ என்ன பண்ற தெரியுமா? என்ன? அங்கே போய் இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லணும். இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஏங்க என்னங்க அங்க வந்து நின்றப்ப அமைதியா இருந்தீங்க, இப்போ இவ்வளோ பேசுறீங்க? நான் எப்பவுமே அப்படித்தான். மவனே, நீ மட்டும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன, உன் கண்ணு ரெண்டையும் தோண்டி உன் கையில் கொடுத்துருவேன். என்ன புரியுதா? அதை நீயே சொல்ல வேண்டியதானே? நான் சொல்லிட்டேன்ப்பா, கேட்கல. அதனால தான் உன்னையும் சொல்றேன். என்ன சொல்றியா இல்லை? அது வந்து சொல்றேன். இப்போ சொல்றேன்னு சொல்லிட்டு மவனே அங்கே வந்து மாற்றி ஏதாவது சொன்ன என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல? உன் கை ரெண்டையும் உடைச்சி அடுப்பில் வச்சிருவேன். யாருக்கிட்ட? இந்த ஐஸுக்கிட்டே வா. என்ன இவ இப்படி பேசுறா? பஜாரி மாதிரி பேசிட்டு போறா. ஐயோ கடவுளே, இவ பொண்ணே இல்லை. இவ எனக்கு வேண்டாம்ப்பா. அம்மா. டேய், என்னடா பேசிட்டியா? எம்மா, எனக்கு இந்த பொண்ணே வேணாமா. டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? எப்பா நீ சும்மா இரு. இம்மா வாமா போயிடலாம். டேய், இப்போ என்னடா நடந்துச்சு? பொண்ணு நல்லா தானே இருக்கா? தம்பி, என் பொண்ணு எதுவும் உங்களை சொன்னாளா? மவனே கொன்றுவேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. அப்புறம் ஏன்டா பொண்ணு பிடிக்கலன்னு சொல்ற? எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, வாங்க போகலாம். டேய் கிருஷ்ணா, எனக்கு தெரியும் இந்த ஐஸ் தான் ஏதாவது சொல்லியிருப்பா. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க வீட்டுக்கு போய் அவங்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு சொல்றோம். சரிங்க. ஏட்டி ஐஸு, நீ தாண்டி ஏதாவது சொல்லியிருப்ப. ஏமா, அவளுக்கு பிடிக்கலன்னு போனா அதுக்கு நான் என்ன பண்றது? பேசாம போ. பாருங்க எப்படி பேசுறானு. விடுமா விஜயா, இந்த சம்மந்தம் இல்லைன்னா வேற சம்மந்தம் வரப்போகுது. அம்மா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா. ஏட்டி சின்ன பொண்ணு, இவ காட்டி அந்த பையன்கிட்ட என்னமோ சொல்லியிருக்கா. ஏன் ஆளுமுடி, நீ சொன்னப்பெல்லாம் நான் கேட்கல. எனக்கே ஐஸ் மேலே லைட்டாக டவுட் வருது. வெல்டன் சின்ன பொண்ணு, இதைத்தான் நானும் சொன்னேன். எனக்கு நல்லா தெரியும் இவ அந்த பையனை லவ் பண்றா. அதனாலதான் இந்த மாப்பிள்ளைய தெரிச்சு ஓட விட்டுட்டா. ஆமா ஆளுமுடி. நான் இப்ப என்ன பண்றது? விடுமா விஜயா, பார்த்துக்குருவோம். இந்த பையனை விட ஒரு நல்ல பையன் என் பொண்ணுக்கு கிடைப்பான்.